ஓகே மேம். இப்ப வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் யார் மூலமாவது ஏன்னா, நீங்க போன ராசிக்கு சொல்லியிருந்தீங்க, அம்மா மூலமா ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு. ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு யார் மூலம் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் பொதுவாவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வரவு வரப்போது. யார் மூலமாக இல்லாட்னாலும், அவங்க ராசிக்கு இவங்க முன்னாடி பண்ண ஒரு நற்செயல் மூலமா, ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் மூலமா ரிட்டர்ன் ஏன்னா இவங்க ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இளைய மனசுக்காரவங்க. ரொம்ப ஈஸியா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, "நீ என்னம்மா பண்ற? சாப்பிட்டியான்னு?" இவங்கள கேட்டாலே போதும். இவங்கட்ட இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி குடுக்குற ஒரு பெர்சன் தான். அப்படிப்பட்டவங்க அவங்க பண்ண நல்ல விஷயம்லாம் இனிமே வர காலத்துக்கு இவங்களுக்கு திரும்ப வரப்போகுது. அதன் மூலமா திடீர் அதிர்ஷ்டம். இவங்கலாம் குடுத்த பணம்லாம் ஒரு ரூ. 500 குடுத்துருப்பாங்க. ஆனா, இப்ப இவங்களுக்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில அவங்க 50,000 கொண்டு வந்து குடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிர பெயர்ச்சியில இருக்கு. ஸோ திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பண வரவு இந்த 1 மாத காலத்துல நிச்சயமா ரிஷப ராசிக்கு வரும். ஓகே மேம். அ இந்த காலகட்டத்தில சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில ரிஷப ராசிக்காரர்கள் போயிட்டு வர வழிபட வேண்டிய கோவில் அப்டின்னா என்னது மேம்? இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். ஏன்னா, இந்த வழிபாடு பண்ற வெள்ளிக்கிழமை தோறும் காலைல சுக்கிர ஓரையில 6 டூ 7 அதே மாரி பார்த்தீங்கன்னா, இரவு வந்து 8 டூ 9 இந்த நேரத்துல அவங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டாங்க அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. தைரியம் குறைவில்லாம இருக்கும். பண வரவு, தன வரவு வந்துகிட்டே இருக்கும். எந்தவித மாற்றமும் இல்லாம கல்வி தடைபடாம போய்க்கிட்டு இருக்கும். நிச்சயமா நல்லாருக்கும்.